சார் வணக்கம். இந்த இந்த கடையநல்லூர் தொகுதி மக்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தீங்க. இந்த சால் போட வேண்டாம், மாலை கொண்டாந்து போட வேண்டாம், அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க. அது நீங்கள் அதனுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். வணக்கம். ஜூன் 14 நம்ம அலுவலகம் இயங்க தொடங்குது. அதிலேருந்து ரெகுலராக நான் அலுவலகத்துக்கு வரேன். அதை நாளே அறிவிப்பு பண்ணியிருந்தோம். கடையநல்லூர் அலுவலகம் எப்போ இருப்பேன், செங்கோட்டை அலுவலகம் எப்போ இருப்போம், நேரம் எல்லாம் போட்டு நாளே நம்ம சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே அறிவிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட அது பல ஆயிரம் மக்கள் அதை பார்த்துருந்தாங்க. எம்எல்ஏ சந்திக்க வர்றவங்க அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்துருந்தாங்க. நூற்றுக்கணக்கில் வராங்க, மனுக்களோடு கொண்டு வராங்க. உடனடியாக ஃபோன் பண்ணுறேன், கடிதம் கொடுக்குறேன், சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட பேசுகிறேன், சென்னைக்கு அனுப்ப வேண்டிய லெட்டர்களை அனுப்புகிறேன். அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த 1.5 மாதத்தில் என்ன எனக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா, சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு ஒரு பேருந்து வசதி கேட்டு வராங்க, அப்புறம் ஒரு ரேஷன் கடை கேட்டு வராங்க, ஸ்கூல் பில்டிங் கேட்டு வராங்க. வர்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு சால்வையை கடையில் புதுசாக விலைக்கு வாங்கிட்டு வராங்க. எம்எல்ஏ பார்க்க வரணும், ஒரு மனு கொடுக்கணுன்னா ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ 200 ரூபாயோ ஒரு சால்வை போடணுங்கிற ஒரு மரபு இருக்குது. சில பேர் மாலையை கொண்டு வந்துருந்தாங்க, கொண்டுட்டு வந்து போட்டுட்டு அந்த மனுவை கொடுக்காங்க. அப்போ எம்எல்ஏ பார்த்தா ஒரு சால்வை போடணும், மாலை போடணுங்கிறது ஒரு மனுவை கொடுக்கறது பொது காரியத்துக்கு தான் வராங்க பெரும்பாலும். அப்போ அதுக்கு ஏன் அந்த 200 ரூபா செலவழிக்கணும்? ஏற்கனவே 20 ரூபா 30 ரூபா பஸ்ஸுக்கு கொடுத்தா வராங்க. அதை யோசித்தேன். 1 மாதம் 1.5 மாதமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது அவாய்ட் பண்ணலாம், தவிர்க்கலாம். அது ஒரு வீண் செலவு மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி திருமணத்துக்கு இன்விடேஷன் பொதுவாக எங்கள் கட்சியில் எல்லா தோழர்களுக்கும் தெரியும், தென் மாவட்ட தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும். வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்விடேஷன் போட்டாலே போதும், எல்லாத்துலேயும் கேளுங்க, அதை சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் இன்விடேஷனை பார்த்துட்டே நான் நிகழ்ச்சிக்கு போயிடுவேன். அது என்னுடைய பழக்கம்தான். அது ஏன்னா அதில் நேர விரயத்தை கட் பண்ணுறதுக்கு தான். இன்விடேஷன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு நாள் அலைய வேண்டாம்ங்கிறது தான். அவங்க வர்றவங்களும் எம்எல்ஏட்ட கொடுக்கும்போது ஒரு தட்டில் பழங்கள் எல்லாம் வச்சு அதை ஒரு இதாக கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு வீண் செலவு மாதிரி எனக்கு என்னுடைய மனதில் தோன்றுச்சு. அதனால் என்னுடைய நம்ம தொகுதி மக்கள், நம்ம கடையநல்லூர் தொகுதி மக்கள் சால்வை மாலை அணிவிச்சிட்டு தான் மனு கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை தவிர்த்துக்கிடுங்க, அந்த செலவை நீங்கள் செய்ய வேண்டாம். அதே மாதிரி அழைப்புதல் கொடுக்குறவங்க எனக்கு அழைப்புதலை மட்டும் என்னிடமும் ஆஃபீஸிலும் கொடுத்துருங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டீங்கன்னா ரொம்ப வசதி. வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டா நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவேன், நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன். அதனால் அது ஒரு அன்பு வேண்டுகோளாக தான் நான் வைக்கிறேன். சரிங்க சார். அதனால் அந்த செலவை தவிர்த்துக்கலாம். நம்ம தொகுதி மக்களுக்கு, எனது கடையநல்லூர் தொகுதி மக்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வேண்டுகோளாக அதை வைக்கிறேன். மனுக்களை கொண்டு வாங்க, அழைப்புதலை கொடுங்க, மனுக்களை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். எல்லாம் நான் உகந்த நடவடிக்கை எடுப்பேன். இதை பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க சார். சரிங்க, ரொம்ப 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 நன்றி சார்.